வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விமல் வீரவங்சவின் கடவுச்சீட்டை மீள ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. குமரன் பத்மநாதனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மத்திய அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறும் இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடைமுறை தொடரும் என கடற்றொழில் அமைச்சர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்சவின் கடவுச்சீட்டை மீள ஒப்படைக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிணைப்பணமாக 1 லட்சம் ரூபாவை அறவிட்ட பின்னர் கடவுச்சீட்டை மீள வழங்குமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. අද මේ නඩුව දෙවෙනි වතාවට කැඳෙව්වා. මේ නඩුව අද කැඳෙව්ව ඇත්තටම අපකාරයින්ගේ லேಖன பரீட்சா. விமல் வீரவங்சவின் பிணை மற்றும் அவரின் கடவுச்சீட்டை மீள பெற்றுக் கொள்வதற்கான வழக்கு 2வது தடவையாக இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடவுச்சீட்டை வழங்க குற்றத்தடுப்பு பிரிவினர் ஒப்புக்கொண்டுள்ளனர். 2016 மே மாதம் 3ஆம் தேதி வரை இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. නිදහස් කරන්න ඒ අනුව මේ නඩුව ලබන අවුරුද්දේ මැයි මාසේ 3 වෙනිදා දක්වා කල් තිබුණා ඉදිරි කටයුතු සඳහා. දැන් මෙතන ඇත්තටම බරපතල තත්ත්වයක් තිබ්බනම් මම හිතන්නේ இந்த விடயம் பாரதூரமானதென்றால் நீதிமன்றம் எனது கடவுச்சீட்டை விடுவித்திருக்காது. மேலும் நான் வெளிநாடு செல்வதற்கும் தடை ஏதும் விதிக்கப்படவில்லை. குற்றப்புலனாய்வு பிரிவினர் இதனை பெரிதுபடுத்தி காட்ட முற்பட்டாலும் இந்த வழக்கு பாரதூரமானதல்ல என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. විසිය පෙන්වන තරමේ බරපතල ප්‍රශ්නයක් මෙතන තිබිලා නැති බව. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கியஸ்தரான KP என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேர தாக்கல் செய்திருந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் விஜித் மலல்குட முன்னிலையில் இந்த மனு மீதான விசாரணை இடம்பெற்றது. KP தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கியஸ்தராக செயற்பட்டதுடன் அவர் கப்பல் மூலம் ஆயுதங்களையும் பணத்தையும் சேகரித்து அந்த இயக்கத்திற்கு வழங்கியதாக விஜித் ஹேர தாக்கல் செய்துள்ள மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரன் பத்மநாதன் இழைத்ததாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பான பட்டியல் ஒன்றையும் மனுதாரர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த பட்டியல் தொடர்பில் நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக 4 அறிக்கைகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜெயந்த ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். மனுதாரருக்கு அந்த அறிக்கையின் பிரதிகள் வழங்கப்பட்டுள்ளனவா என இதன்போது நீதிபதி வினவினார். இந்த அறிக்கைகளின் பிரதிகளை மனுதாரர் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கைகளின் பிரதிகளை பரிசீலித்து அடுத்த கட்ட தீர்மானத்தை மேற்கொள்வதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய மனு மீதான விசாரணை நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு விவகாரத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கன்னட கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா இதனை கூறியதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கச்சத்தீவு ஒப்பந்தம் காரணமாகவே தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் தமிழக மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறையையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் மத்திய அரசாங்கம் கரிசனை செலுத்தவில்லை என தெரிவித்துள்ள டி ராஜா தமிழக அரசாங்கம் நிறைவேற்றும் தீர்மானங்களையும் மதிப்பதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இன்று விடுவிக்கப்படவுள்ள 86 மீனவர்களுடன் நேற்று விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 34 மீனவர்களையும் விடுவிப்பதற்கு தலையீடு செய்யுமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
தமது வேண்டுகோளுக்கு அமைய இந்திய மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடி 86 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தமிழக முதல்வர் இந்திய பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் வீடு திரும்புவதற்கு முன்னதாக நேற்று முன்தினம் 7 படகுகளில் 34 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 46 படகுகளையும் மீட்பதற்கு மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஜெயலலிதா ஜெயராம் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து மீன்பிடிப்பதை தடுத்து நிறுத்துமாறு வடபகுதி மீனவர்கள் தம்மிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இணைவதற்கும் வடபகுதி மீனவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அனாவசிய மோதல்கள் ஏற்படலாம் என்பதால் இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் வடபகுதி மீனவர்களை இணைத்துக் கொள்ளவில்லை என அவர் கூறியுள்ளார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு ராஜதந்திர மட்டத்தில் தீர்வு காண்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்று விளக்கமறியலில் வைக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டாலும் அது குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடரும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் திருகோணமலையில் 166.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதனைத் தவிர மட்டக்களப்பில் 54.8 வீத மழை வீழ்ச்சியும் வவுனியாவில் 52.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் 44.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. திருகோணமலையில் தொடரும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்போக்கு நிச்சயிகையில் ஈடுபடும் தாம் சிரமங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கரையோர பிரதேசங்களில் தொடரும் மழையினால் பிரதேச மக்களின் கடற்றொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொடரும் மழையினால் காசல்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து காசல்ரி நீர்த்தேக்கத்தின் கீழ் பகுதியில் உள்ளவர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு காசல்ரி நீர்த்தேக்க பொறியியலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காலநிலையில் நிலவும் மாற்றம் காரணமாக ஹபுதலை நகரில் தொடர்ந்தும் பனிமூட்டமான நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து செய்வதில் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அவன்கார்ட் கப்பலில் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்காக குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விசாரணைக்கு போலீசாரின் ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா குறிப்பிட்டார். இதற்கமைய ஆணைக்குழுவின் விசாரணை குழுவினர் அவன்கார்ட் கப்பலுக்கு இன்று சென்றுள்ளனர். கப்பலில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை இந்த குழுவினர் கணக்கிட உள்ளதாகவும் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கலாசார விழா நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கலந்து கொண்டார். கலையையும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய மொழியையும் இனி யாராலுமே அழிக்க முடியாது என்ற எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை மென்மேலும் நாங்கள் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட வரலாற்றை கொண்ட எங்களுடைய இனம் இன்றைக்கு அது இருட்டடிப்பு செய்யப்படுது அல்லது மறைக்கப்படுது. ஆகவே இதை உண்மையான எங்களுடைய வரலாற்றை நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரு காலத்தினுடைய தேவை கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய கலை பண்பாடு எல்லாமே மீண்டும் நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அத்தனையை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எங்களால் முடிந்த அளவு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்காக இருக்கிறோம். அது விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர நேற்று கிளிநொச்சிக்கு சென்று அங்கு அமைக்கப்படும் சர்வதேச மைதான நிர்மாணப் பணிகள் குறித்து ஆராய்ந்தார். கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச விளையாட்டு மைதானத்தை பார்வையிடுவதற்காக அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் குழு நேற்று அங்கு சென்றது.
இதன்போது கிளிநொச்சி சர்வதேச விளையாட்டு மைதான நிர்மாண பணிகள் தொடர்பில் அங்கிருந்த அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். தேசிய விளையாட்டு விழா அடுத்த வருடம் கிளிநொச்சியில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கராத்தே வீரர் வசந்த சொய்சாவின் கொலையை திட்டமிட்ட பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட மேலும் சிலரை கைது செய்வதற்கான விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளுக்கு 5 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட மேலும் 6 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். குறித்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 14 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபர் முன்னாள் ராணுவ வீரர் என போலீசார் மேலும் தெரிவித்தனர்.